கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்மளும் நம்பர் 1 பொருளாதாரத்துல வந்துருவோம். பாரத பிரதமர் கொண்டு வந்த திட்டங்கள், இந்த காங்கிரஸ் எல்லாம் இருந்திருந்தா தங்களுடைய ஹேரை கட் பண்ணி பெண்கள் தன்னுடைய தலைமுடியை வெட்டி விற்கிறாங்க. எகிப்தினுடைய ராணுவ வீரர்கள் நம் இந்திய ராணுவ வீரர்கள்ட்ட நமக்கு ரஷ்யாவும் தேவை, இஸ்ரேலும் தேவை. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்ம நாடு இந்தியா ஒரு பாம்பாட்டி நாடு, பிச்சைக்கார நாடு. உங்களுக்கெல்லாம் டாய்லெட்டில் வெளியே போவாங்க, அவங்களுக்கு சுத்தமாகவே இருக்க முடியாது. இது எல்லா வளங்கள் இருந்தாலுமே உலக நாடுகள் மத்தியில் நம்ம நாட்டுக்கு இப்படித்தான் காங்கிரஸ் கட்சி இந்தியாவை ஆட்சி செய்யும் போது நமக்கு கிடைச்ச பேர். ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 பிரதமராக வந்ததுக்கு பிறகு நம் நாட்டோட பொருளாதாரம் பார்த்தோம்னா டெய்லி டே பை டே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்மளும் நம்பர் 1 பொருளாதாரத்தில் வந்துருவோம். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சுயசார்பு தேவைகள், நம்மளுடைய தேவைகளை நம்மளே சரி செஞ்சுக்கிற மாதிரி மேக் இன் இந்தியா திட்டம், ஆத்ம நிர்பார் திட்டம் எல்லாமே கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்தோம்னா நம்மளுடைய பாரத பிரதமர் சொன்ன மாதிரி சிப்பு முதல் சிப் வரை எல்லாமே நம்ம தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். உண்மையிலே இது காங்கிரஸ் கட்சி இருந்திருந்தா இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. ஒரு சாய்வாலான்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் நமக்காக தன்னுடைய குடும்பத்தை, சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு தூங்குறாருன்னு கூட நமக்கெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி நமக்காக உழைச்சி இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், பஞ்சாயத்து, உலக நாடுகள் நம் நாடை எப்படா அழிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு. சுற்றி இருக்கிற அந்த குட்டி அந்த பன்னி நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் முழுவதுமே பார்த்தோம்னா நம்ம கண்ணு முன்னாடி இந்த நாடு இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு வைத்தறிச்சது. குறிப்பாக பார்த்தோம்னா பாகிஸ்தான் நம்மளை எந்த அளவுக்கு அழிக்கணும் துடிச்சுட்டு இருக்காங்கிறது நம்ம கண்முன்னே ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே அவங்களே கிண்டல் பண்ணுக்குவாங்க, நமக்கு கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, மாவு இல்லை, வேலை வெட்டி இல்லை, நம்மளாம் வெட்டியாக உட்காந்துருக்கோம்னா அவங்க அதை பாகிஸ்தான்காரங்க தங்களை தாங்களே கேலி பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் இங்கே நம்ம நாட்டில் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா வேலை வாய்ப்புகள், பொருளாதாரம், இன்னைக்கு ஒரு வீட்டை 4 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 பேர்லாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. பெரும்பாலும் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன தொழில் கூட செஞ்சு, இல்லாட்டி வீட்டு வேலைக்கு போய் கூட பெண்கள் எல்லாம் இன்னைக்கு சுயமாக இண்டிபெண்ட்டாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, பொருளாதாரத்தில் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நம்மளும் நம்ம கையில் ஒரு 10 பைசா வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் நம் பாரத பிரதமர் கொண்டு வர்ற திட்டங்கள். அவ்வளோ திட்டங்கள் கொண்டு வர்றாங்க. பேங்க்ல லோன் பெண்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது. முதல்ல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சிறு தொழிலாக நம்ம செய்கிற அளவுக்கு பேங்க்ல ஒரு 40,000, 50,000, 1 லட்சம் இப்படி ரொம்ப குட்டி தொழில் கூட கடன் வாங்குறதுக்கு உண்டான ஒரு தகுதியான நபர்களாக நம்முடைய பாரத பிரதமர் ஆக்கி வச்சிருக்காரு. அதுக்கு குறிப்பாக பார்த்தோம்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை சொல்லாமல், அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் என்னைக்கு வந்துச்சோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல 500 ரூபாயாவது இருக்கணும் அப்படிம்பாங்க. இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்ததுக்கு பிறகு நம்ம இந்தியாவில் யாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், யாருக்கும் நம்ம கையில் காசு கொடுக்க வேண்டாம், காசும் வாங்க வேண்டாம். அதே மாதிரி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பல லட்சம் கோடி ரூபாய் இதில் மட்டுமே நம்ம பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ரெக்கார்டு பிரேக் தான் ஆகிக்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள். அந்த அளவுக்கு நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேறிக்கிட்டு இருக்கு. இது குறிப்பாக பார்த்தோம்னா இப்போ சமீபத்தில் IMF நம் நாட்டை பாராட்டிக்கிட்டு இருக்கு. மற்ற நாடுகள் எல்லாமே பொருளாதாரத்தில் பின்னடைவு அடைஞ்சிருக்காங்க, வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்களால இனிமேல் ரெக்கவர் ஆகி வர முடியாத நிலைமையில மற்ற நாடுகள் இருக்கும்போது இந்தியா பார்த்தோம்னா 66 லட்சம் கோடி ரூபாய் அவங்க கையிருப்பு இருக்கு, அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது மிகப்பெரிய விஷயம். உலக வங்கி பாராட்டி இருக்கு. ஒரு ஆச்சரியமா பார்க்குறாங்க, எப்படி இந்தியாவால் இந்த அளவுக்கு சாதிக்க முடியுது அப்படின்னு. கண்டிப்பாக அதுக்கு நம்மளுடைய பொருளாதார கொள்கை, நம்முடைய பாரத பிரதமர் கொண்டு வந்த திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். உண்மையிலேயும் இந்த காங்கிரஸ் எல்லாம் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம நாடு ஒரு சிரியா மாதிரி, ஒரு ஜோர்டான் மாதிரி, பாகிஸ்தான் மாதிரி, பங்களாதேஷ் மாதிரி நம்மளும் ஒரு லைன்ல இருந்தாவது ஒரு தட்டத்துக்கிட்டு நின்றுப்போம் சோத்துக்காக. ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கும் மக்கள் ஒவ்வொரு தொழிலாக செஞ்சு நம்மளும் முன்னேறிக்கிட்டு இருக்கோம். இப்போ கரப்பான்பூச்சி கட்சிக்காரங்க அந்த போராட்டத்தில் பாரத பிரதமரையும் அவங்க பெற்ற தாயும் எவ்வளோ கேவலமாக பேசும்போதோடு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது நம்ம பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க வழி தவறி போயிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம நல்ல புத்தி சொல்லி அவங்களுக்கு திருத்தணும், நம்மெல்லாம் வாங்க சேர்ந்து நம்ம முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்றாரு. இதை பார்த்துட்டு நிறைய பெண்கள்
குறிப்பாக பார்த்தோம்னா சின்ன சின்ன குழந்தைகளுமே வந்து மோடிஜி நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், நீங்கள் வருத்தப்படாதீங்க. இதில் குறிப்பாக பெண்கள் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம பாரத பிரதமருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. நாங்கள் ஓட்டு போடாதவங்க பெண்கள் கூட நம்முடைய பாரத பிரதமர் நமக்கு இந்த அளவுக்கு செய்கிறாரு, இருந்தாலும் நீங்கள் ஏங்க அவங்களெல்லாம் நம்முடைய பாரத பிரதமரை அவங்க தாயையே இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சத்தம் போட்டு வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய வைரலாக போய்கிட்டு இருந்தது. இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம் பாரத பிரதமர் நமக்கு 2014க்கு பிறகு அவ்வளோ மாற்றம் கொண்டு வந்திருந்தார். குறிப்பாக பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 370 நீக்கப்பட்டதுக்கு பிறகு அங்கே இருக்கும் காஷ்மீரினுடைய வளர்ச்சி, காஷ்மீரினுடைய பொருளாதாரம், அங்கே கொண்டு வந்த நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஒரு 500 கோடிக்கு வந்து ஒரு எய்ம்ஸ் வருதுன்னா அங்கே வந்து 1200 கோடி 1500 கோடி இருக்கும். அதெல்லாம் அங்கே இருக்கிற பசங்கள் வந்து வீடியோ போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லால் சவுக்கில் வந்து ஒரு காலத்தில் யாருமே போக முடியாது, இராணுவம் மட்டும்தான் துப்பாக்கியோட சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல இன்னைக்கு வந்து நியூ இயர் கொண்டாடுறாங்க, தீபாவளி கொண்டாடுறாங்க, மகர சங்கராந்தி கொண்டாடுறாங்க, அதே மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. போகிற டூரிஸ்ட் எல்லாமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காஷ்மீரில் பார்த்தோன்னா அங்கே வெளிநாட்டில் இருக்கிற, அதாவது பெரும்பாலும் அரப் கண்ட்ரிஸ் தான் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த காஷ்மீரில் அங்கே வந்து தீவிரவாதம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அஷ்யூர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அங்கே பார்த்தோம்னா அந்த லேக்கை சுற்றி உக்காந்து அங்கே காஷ்மீரினுடைய கவர்னர் ஜெனரல் சின்ஹா அவர்களும் துபாயில், அதாவது யுஏஇலேருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அத்தனை பேருமே வந்து லேக்குக்கு வெளியே உட்காந்து அந்த லேக்கு பக்கத்தில் சேரெல்லாம் போட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய மாற்றம். முதல்ல சாதாரண பொதுமக்கள் கூட ரோட்டில் நடக்க முடியாத நிலைமை இருந்தது. இதை வந்து அந்த மக்களே சொல்லுவாங்க. நாங்கள்லாம் 4 பேர் சேர்ந்து ரோட்டில் நார்மல் டைமில் 4 பேர் சேர்ந்து நின்று நாங்கள் ரோட்லலாம் நிற்க முடியாது. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தா ஒரே மோடி ஐயா வந்திருக்காங்க, இந்த இடத்துல நாங்கள் 2 லட்சம் பேர் கூடியிருக்கோம், இதெல்லாம் நாங்கள் கனவுலே காங்க முடியாது, இப்படி ஒரு நாளெல்லாம் வருமா அப்படின்ட்டு எங்களுக்கெல்லாம் தெரியாது. இதுக்கு எல்லாமே காரணம் மோடி ஐயா அவர்கள் வந்ததுக்கு பிறகு இவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. காஷ்மீரில் பார்த்தோம்னா நிறைய இடத்துல ரோடு இருக்காது, தண்ணி இருக்காது. ரோடு இல்லாத இடங்களுக்கு ரோடு, தண்ணி இல்லாத இடங்களுக்கு தண்ணி கொண்டு போனார். கரண்ட்டெல்லாம் பார்த்துட்டு அந்த மக்கள் எல்லாம் அழுதாங்க. அது மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ராஜஸ்தானில் பஜன்லால் சர்மா சிஎம்மாக பாஜகவினுடைய ஆட்சி இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நம்ம சுதந்திரம் வாங்கி 1947 பிறகு இப்போ 78-79 வருஷம் ஆகுது. இப்போ வந்து அங்கே 2 கிராமங்களுக்கு பஸ் சேவை கொடுத்துருக்காங்க. நமக்கு சிரிப்பாக தான் இருக்குது, ஆனால் இதை நினைக்கும் போது நமக்கு வருத்தமாகவும் இருக்குது. இத்தனை வருஷம் கழித்து ஒரு ராஜஸ்தானில் அஜ்மீர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் குர்தால் அண்ட் கெரோட் அப்படிங்கிற 2 கிராமங்களுக்கு பஸ் சேவை இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து அங்கே பஸ் சேவை கவர்மெண்ட் சேவை கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து அந்த மக்களுக்கு பயங்கர சந்தோஷம். வேட்டு வெடித்து இனிப்பெல்லாம் வழங்கி மலர் தூவி ஒரே டான்ஸு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அதுதான் வந்து இப்போ நார்த் இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த வீடியோஸ் வந்து பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இத்தனை வருஷமாக ஒரு இடத்துக்கு ஒரு பஸ் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து அந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டம் நமக்கு இல்லை. பெரும்பாலான கிராமங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினி பஸ்ஸாவது இருக்கும். எல்லாத்தையும் வந்து பைக் இருக்குது, நம்ம பாட்டுக்கு போக வர இருப்போம். யாரையும் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணாத அளவுக்கு ஷேர் ஆட்டோ, மினி பஸ், நம்ம வீட்டில் எல்லா பைக் எல்லாமே இருக்கும். இப்போ எங்களை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா நிறையா கிராமங்களுக்கு வந்து பஸ் இருக்கும், பட் லிமிட்டெட் பஸ்ஸு தான் இருக்கும். காலையில் ஒரு 2, மதியம் 2, சாயந்தரம் இப்படி தான் ஒரு நாளைக்கு ஒரு பஸ் இங்கிட்ட அங்கிட்ட போய்கிட்டு இருக்கும். மொத்தமே வந்து ஒரு 5 தடவை கூட வராது. அந்த அளவுக்கு இருந்தாலுமே வந்து எல்லாத்தையுமே வந்து பைக்கு கண்டிப்பாக இருக்கும். ஷேர் ஆட்டோ, மினி பஸ் எல்லாமே போகும். அது மாதிரி சேவைகள் கூட அங்கே ரொம்ப வடநாட்டு பக்கம்னா கம்மியாக இருக்குது, இப்போயுமே இருக்குது. ஆனால் இப்போ ஒவ்வொரு அதாவது பாஜக கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு கிராமங்களில் இப்போ பார்த்தோம்னா நிறைய ரோடு, தண்ணீர், கரண்ட் வசதி எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. இது வந்து ராஜஸ்தானில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஊர் பேர்கள், இஸ்லாமிய பேர்கள் இருந்ததை ஃபுல்லாகவே வந்து பேர்களை மாற்றி பழைய புராண பேர்களை வந்து வச்சுட்டாரு அங்கே இருக்கும் சிஎம். அதே மாதிரி கிராமங்களை வந்து ஊராட்சியாகவும், ஊராட்சியை வந்து நகராட்சியாகவும், நகராட்சியை மாநகராட்சியாகவும் வந்து லிங்க் பண்ணி கொண்டு வராங்க. அப்படி லிங்க் பண்ணி கொண்டு வரும்போது அந்த கிராமங்களுக்கு வந்து நிறைய வளர்ச்சி திட்டங்கள் வருது. இதுக்கு காரணம் பார்த்தோம்னா கண்டிப்பாக பாஜக அரசாங்கம் தான். ஆனால் காங்கிரஸ் கட்சி எத்தனை வருஷம், 75 வருஷமாக ஆகுது, அவங்களால எதுவுமே என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. காரி துப்புற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ பணம் நம்ம நாட்டில் கொட்டி கிடக்கு. ஆனாலும் நம்மளை வந்து கேவலமாக ஒரு பிச்சைக்காரன், பக்கத்து நாட்டுக்காரன் ஒரு பிச்சைக்காரன் சொல்கிற அளவுக்கு நம்ம நாட்டை வச்சுருந்துருக்காங்க.
ஏன்னா இப்போ நம்ம பாரத பிரதமர் வந்ததுக்கு பின்னாடி அவங்களுடைய பேச்சு வந்து எதுவுமே எடுபட மாட்டேங்குது. அந்த ஆத்திரம், அந்த கோபம், அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே நடக்கக்கூடிய அந்த போராட்டம். நம்மளுடைய பிள்ளைகளை வந்து மூளை செலவை செஞ்சு அவங்கள வந்து வேறு மாதிரி திசை திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு பார்த்தோம்னா 66 லட்சம் கோடி ரூபாய் வந்து அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்குது. ஆனால் இப்போ ஈரானில் வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போரினுடைய தாக்கம் பார்த்தோம்னா இங்கே இருக்கிறவங்களாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈரான் பார்த்தியா அப்படியும் அப்பா டக்கர் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் பார்த்தோம்னா ரொம்ப வீக்காக போயிடுச்சு. இப்போ இல்லை, ஆரம்பித்து ஒரு 20 நாள்லேயே அவங்களாம் ரொம்ப பின்னாடி போயிட்டாங்க. ஆனால் இஸ்ரேலினுடைய போர் பார்த்தோம்னா உலகம் ஃபுல்லாகவே யூதர்கள் மொத்தமே வந்து 1 கோடிக்கும் கீழே தான் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத பொருள் எதுவுமே இல்லை. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாரும் நினைக்கிறாங்க அவங்க வந்து இந்த பேரிச்சம்பழம் விற்கிறது, சாக்லேட் விற்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்லேருந்து நம்ம காலில் போகிற செப்பல் முதற்கொண்டும் மசாலா பொருட்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே யூதர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கள்ட்ட இருக்க பணம் தான் அவங்களுடைய மூளைத்திறன், அவங்களுடைய அறிவு, இன்னைக்கு அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக வந்து நோபல் பரிசுமே யூதர்கள் தான் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய இவ்வளோ நாள் போர், கிட்டத்தட்ட 2 வருஷமாக போர் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா வெறும் ஒரு 6 வருஷம் தான் பின்னாடி போயிருக்காங்களாம். ஆனால் இன்னைக்கு ஈரானுடைய பொருளாதாரம் பார்த்தோம்னா அதில் பாதாளத்துக்கு போயிருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா இது அந்த நாட்டு ஊடகம், அதை பார்த்து தான் நான் சொல்கிறேன். அங்கே இருக்கும் மக்கள் தங்களுடைய ஹேரை கட் பண்ணி, பெண்கள் தன்னுடைய தலைமுடியை வெட்டி விற்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்க துணிமணிகளை விற்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நல்ல ஒரு தரமாக இருக்கக்கூடிய தட்டுமுட்டு சாமான் அதுகளை விற்கிறாங்க. லேப்டாப்பை வாடகைக்கு விடுறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நல்லா இருக்க பொருள்களை ஃபுல்லாகவே வந்து விற்று அந்த காசை வாங்கி பொருள்களை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு வீட்டில் இருக்க பொருளையும் லேப்டாப்பையும் வாடகைக்கு விட்டு இவங்களால வந்து வாழ்க்கையை நடத்த முடியும்? அப்போ இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஈரான் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். இதே மாதிரி தான் வந்து ஹமாஸ், காஜாவினுடைய அந்த அட்டுழியத்தினால இன்னைக்கு பாலஸ்தீன் மக்களினுடைய வாழ்க்கை தரமே பார்த்தோம்னா அதில் பாதாளத்துக்கு போயிருக்கு. மொத்தமே ஒரு 11-12 அரப் கண்ட்ரிஸ் மட்டும்தான் ஃபைனான்சியல் ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற நாடுகள் எல்லாமே பிச்சைக்கார நாடுகள் தான். அந்த நாடுகளை வந்து அமெரிக்கா வந்து எலி மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய மருந்துகளுக்கு மக்கள் தேவை, அதுக்காக இந்த கூட்டத்தை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அது வந்து இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு 140 கோடி கொண்ட மக்கள், நம் நாட்டினுடைய மக்கள் மிகப்பெரிய சந்தை, மிகப்பெரிய இளைஞர்களை கொண்ட நம்ம மக்களை வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்ட்டு இன்னைக்கு அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் நினைக்குது. அது நம்ம பாரத பிரதமர்கிட்ட வந்து நடக்க மாட்டேங்குது. அதனால தான் பார்த்தோம்னா நம்ம பாரத பிரதமர் என்ன பண்ணாலும் நம்ம கண்மூடித்தனமாக வந்து நம்பணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் நமக்காக மட்டும்தான் செய்கிறாரு. அதாவது இப்போ ட்ரம்ப் அவர்களே சொல்லியிருப்பாங்க, மிகப்பெரிய கடுமையான வியாபாரி, என்னை விட வந்து மோடி அவர்கள் வந்து பேரம் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கன் பிரசிடென்ட் நம் நாட்டினுடைய பிரதமரை வந்து பிரைஸ் பண்றாரு. அடுத்து இன்னொரு விஷயம் வைரலா போய்கிட்டு இருக்குது. இஸ்ரேலுக்கு வந்து நம்ம ராணுவ உதவிகள் வந்து செய்கிறோம். இதை வச்சுதான் வந்து இஸ்ரேல் வந்து அங்க இருக்கும் காசா பாலஸ்தீன் மக்களை வந்து கொலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம் பாரத பிரதமரை வந்து வசைப்பாடுறாங்க. இது வந்து மிகவும் தவறான விஷயம். இது வந்து ஒரு பிசினஸ். நம்ம வந்து இஸ்ரேலுக்கு மட்டும் வந்து ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யல. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே எல்லா நாடுகளுக்கும் நம்ம ஏற்றுமதி பண்றோம். நமக்கு தேவையான ராணுவ தளவாடங்களை மற்ற வளர்ந்த நாடுகள்கிட்ட இருந்து, இப்போ இந்த பிரான்சினுடைய டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்றோம். ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பம் நமக்கு பயன்படுது. அதே மாதிரி தைவான்ல இருந்து நம்ம வாங்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எத்தனையோ அரப் கண்ட்ரிஸ் நம்மகிட்ட வந்து போர் நுணுக்கங்களை வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க. எகிப்து இங்கே வந்திருந்த எகிப்தினுடைய ராணுவ வீரர்கள் நம் இந்திய ராணுவ வீரர்கள்ட்ட வந்து ராணுவ பயிற்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. வியட்நாம் ராணுவ வீரர்கள் இங்கே வந்து நம்ம ராணுவ வீரர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்துட்டு போகிறாங்க. இது வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய வியாபாரம் அண்டு பொருளாதாரம் அண்டு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம், ஒரு நல்லுறவின் அடிப்படையில் தான் நம்ம வந்து ராணுவ தளவாடங்களை ஒரு நாட்டுக்கு வந்து விற்பனை செய்கிறோம். இது இப்போ மட்டும் இல்லை, ஆரம்பத்தில் காசாவை வந்து இஸ்ரேல் அடிக்கும் போதே அங்கே இருக்கும் தீவிரவாதிகள் முகக்கவசம் போட்டுக்கிட்டு சொன்னாங்க, இது வந்து இந்தியாவிலேருந்து வந்த ராணுவ தளவாடம், இதை வச்சு தான் எங்களை அடிக்கிறாங்கன்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க. அப்போ எந்த மீடியாவே சொல்லலை. ஆனால் அங்கே இருக்கும் தீவிரவாதிகள் இதை ஃபுல்லாக லைவாகவே போட்டு காமிச்சானுங்க. ஆனால் அப்போ வந்து நம்ம இந்தியாவோ இஸ்ரேலோ வந்து பதில் சொல்லலை. ஒரு தீவிரவாதிக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இதை போராளின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க.
சும்மா இருந்த மக்களை நோண்டுனது வந்து தீவிரவாதிகள். அதுக்கு பதில் இஸ்ரேல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் எதுக்கு அசிங்கப்படணும்? எதுக்கு இதுக்கு வந்து நம்ம கேவலப்படணும்? இது வந்து நம் நாட்டினுடைய பொருளாதாரம். அவன் தப்பு செஞ்சா அந்த 2 நாட்டுக்கு உண்டான பிரச்சனையை வந்து நம்ம தலையிடணுங்கிற அவசியமே இல்லை. அதே மாதிரி ஈரானும் இஸ்ரேலும் அடைச்சிக்கிட்டா நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இதுக்கு தான் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார், இந்தியா இஸ் நாட் தலால் நேஷன் அப்படின்னாரு. உண்மையிலேயே எனக்கு அந்த வார்த்தையில கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க ஈரான்காரே புலம்பி சாகுறியா, இந்தியா வந்து எங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ், அதாவது நீங்கள் இடையில நின்று எங்களுக்கு வந்து போரை நிப்பாட்டுங்க, இந்தியா சொன்னால் இஸ்ரேல் கேட்கும் அப்படின்ட்டு புலம்பி தவிச்சானுங்க. ஆனால் ஜெய்சங்கர் சொன்ன வார்த்தையில் அப்பாடா நம்ம பிரதமர் வாயை திறக்காமல் இருக்கட்டும், அது அவையாவே அடிச்சுட்டு சாகட்டும். ஏன்னா அவங்க தான் நம்ம இந்தியாவுக்கு நிறைய ஃபண்டு, ஈரான், ஈராக், துருக்கி, ஜெர்மனி இந்த நாடுகளில் இருந்து தான் இஸ்லாமியர்களுக்கு நிறைய ஃபண்டு வருது. இப்போ எஃப்சிஆர்ஏ சட்டம் வருது. சாரி, இந்த எஃப்சிஆர்ஏ வந்ததுக்காகத்தான் இவங்க வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக புலம்பி சாகுறானுங்க. அங்கேருந்து வர பணம் தான் இங்கே இருக்கவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குது. அங்கே பொருளாதாரத்தில் அவன் அடிபட்டான்னா அடங்கி உட்காருவான். நம் நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு புத்தி தெளிவு வரும். அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். மதமாற்றம் நடக்காது. தீவிரவாதம் கண்டிப்பாக வந்து ஒடுக்கப்படும். இப்பயே வந்து அஜித் தோவல் அவர்கள் அந்த அளவுக்கு நம் நாட்டை வந்து ஒரு வலிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா, கார்கில் போர் நடக்கும்போது நமக்கு உதவி செஞ்ச ஒரே நாடு இஸ்ரேல் தான். அன்னைக்கு ஓடோடி வந்தாங்க, வந்து நமக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணல. அன்னைக்கு வந்து நம்ம ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை கேட்கும்போது அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நமக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் அன்னைக்கு நமக்கு உதவி செஞ்ச ஒரே நாடு இஸ்ரேல் தான். அது மட்டும் இல்லை, ஜிபிஎஸ் கொடுக்காதது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தோம்னா பெகல்காம் தாக்குதல் நடந்த உடனேவும் அங்கிருந்து இஸ்ரேலிருந்து ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் இந்தியா பார்டரில் நின்றுருந்தாங்க. இந்திய கொடியையும் இஸ்ரேல் கொடியையும் கையில் வச்சுட்டு அப்போ தான் பாகிஸ்தான்காருக்கு ஒரு பயம் வந்துச்சு. பாகிஸ்தான்காரன் சொன்ன வார்த்தைகள் இன்னுமே அது வைரலாக போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இஸ்ரேலும் இந்தியா ஒன்று சேர்ந்து ஒரே டைமில் ராணுவ வீரர்கள் நம்மளை அடித்தா நம்ம தாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்களே வந்து வீடியோ போட்டு பயந்தாங்க. அது மாதிரி அது வந்து நமக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்துச்சு இஸ்ரேல். இப்போ கார்கில் போர்லையும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகுமே வந்து நமக்கு முதல்ல சொன்னது இஸ்ரேல் பிரதமர் தான் சொன்னார், இந்தியா கூட நாங்கள் இருக்கோம்னு ஃபஸ்ட்டு வாயை திறந்ததே அவங்க தான். அதுக்கு பிறகுதான் மற்ற நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியா மேலே தான் வந்து உண்மை இருக்குது, பாகிஸ்தான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு நமக்கு சப்போர்ட்டாக மற்ற நாடுகள் வந்தது. அது மாதிரி அதாவது ஆபத்தில் நமக்கு உதவி செஞ்சாங்க. ப்ளஸ் ரஷ்யாவும் நமக்கு நல்ல நட்பு நாடு. இவங்களுடைய ஒரு சப்போர்ட் நமக்கு எப்பயுமே வேணும். அதுக்காக வந்து நம்ம கண்டிப்பாக நம்முடைய பாரதம் நம்மளுடைய வியாபாரத்துக்காகவும் நம்ம இஸ்ரேலுக்கு தாராளமாக நம்ம வந்து இராணுவ தளவாடங்களை வந்து விற்கலாம். இது வந்து வியாபாரம். நம்ம அவங்க அதை கொள்றாங்க, கடல் ஒதுக்கப்படுறாங்க, அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து நம்ம பாரத பிரதமரை வந்து திட்டுறது மிகப்பெரிய தவறான செயல். இது வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இது நம்முடைய பாரத பிரதமருக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது வந்து ஒரு வியாபாரம். அவங்க அந்த மக்களை கொள்றாங்கன்னா அது அவங்களுக்கு தான் அந்த பாவம் போகும். உடனே ஒருத்தர் இந்த பாவம் போகிறோம் நம்ம இந்திய மக்களுக்கு தானே வரப்போகுது, எதுக்கு நம்ம இந்திய மக்களுக்கு வரப்போகுது, நம்மளா போய் கொள்ளுன்னு சொல்ற இருக்க மாட்டாம அவை வந்து அந்த நாட்டு மக்களை நோண்டனால இஸ்ரேல் போட்டு நொக்குது. நம்ம அப்படித்தான் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து பாரத பிரதமருக்கோ இந்திய மக்களுக்கோ எந்த பாவமும் பிடிக்காது. உண்மையிலே சொல்ல போனா தீவிரவாதத்தை அழிக்கிறதுக்கு, பயங்கரவாதத்தை அழிக்கிறதுக்கு நம்ம பாரதம் வந்து உதவி செய்து அந்த புண்ணியம் நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நம்ம இந்திய மக்களுக்கும் தான் சேருது. உண்மையிலேயும் ஒரு பயங்கரவாதத்தை அழிக்கிறாங்க. அதுதான் இங்க வந்து உண்மை. அதை விட்டு போட்டு இங்கே நம்ம பாரத பிரதமர் வந்து சொல்கிறது இந்திய மக்கள் மேலே பாவம் வந்து சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் படிக்கும்போதே வந்து சிரிப்பாக இருக்குது. எப்படி இப்படிலாம் வந்து ஒரு அறியாமையில் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதேவும் அத்தி என்னடா உங்களுக்காக என்னைக்கு எங்கே தாண்டா மூளை இருக்குது, ஆண்டவை மூளை வச்சானா வைக்கலையான்னு கூட கேட்க தோணுது எனக்கெல்லாம். அதனால் நம் பாரத பிரதமர் செய்கிறது 100% கரெக்டு. நமக்கு வந்து ரஷ்யாவும் தேவை, இஸ்ரேலும் தேவை, பிரான்ஸ் அந்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தொழில்நுட்பத்தில். ஆனால் இதே இப்படி சொல்கிற இவங்க இத்தனை நாடுகள்கிட்டையுமே வந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய தொழில்நுட்பத்தை அரப் கண்ட்ரிஸ் பூரா வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்களே. அப்போ அவங்களையும் திட்ட வேண்டியது தானே. எந்த அரப் கண்ட்ரிஸ் அமெரிக்காவை பகச்சிக்கிறது, இஸ்ரேலை பகச்சிக்கிறது கமுக்கமாக உட்காந்துக்கிறாங்க. இன்னைக்கு அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தோம் இஸ்ரேலை வந்து ஒரு வார்த்தை பேசவே மாட்டாங்க, பேச முடியாது. பேசினா நம்மளே நொறுக்கி அள்ளிடுவாங்கன்னு தெரியும். ஏன்னா இத்தனோண்டா இருக்குது. அந்த நாட்டில் இருந்துக்கிட்டு அத்தனை பேருமே அம்புட்டு மூளையோடு வாழ்கிறாங்க. நம்ம இவ்வளோ பேர் 200 கோடி பேர் இருக்கோமா, எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கு. இருந்தாலும் நம் பாரத பிரதமர் சரி, அவருடைய கரங்களை வலுப்படுத்துறதுக்கு நம்ம கூட இருக்கணும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.